ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லின்சி ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாங் அண்ட் ஒரு சாட்சி தான் பார்க்க போகிறோம். வேறு யார் சாட்சி இல்லை, என்னோட சாட்சி தான். கேட்கலாமா? என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பாட்டு கேட்டிங்களா? இப்போ சாட்சி கேட்கலாமா? நான் காலேஜ் படிச்சுட்ருக்கும் போது எனக்கு கேம்பஸ்லேயே வேலை கிடச்சிது. ஆனால் அந்த வேலைக்கு போக முடியல பிகாஸ் ஆஃப் கொரோனா ரீசன்ஸ். அதுக்கப்புறமா நான் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப நாளுக்கு நான் எதுவுமே பண்ணலை, ட்ரையே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 2021 மார்ச்சில் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. அந்த இதை அட்டென்ட் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் போயிட்டு, பட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அந்த நேரம் எனக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருன்ற ஒரு நிச்சயம் எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சென்ட் பண்ணியிருந்தேன். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அந்த நேரம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக, எப்படி சொல்கிறது, ஐ ஃபெல்ட் வெரி டவுன் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அப்போது தான் இந்த பாட்டு எனக்கு கிடச்சிது. அப்போது என் கைமீறி போனதெல்லாம் உடைய கரத்தினால் சாத்தியம் அப்படின்னு சொல்லி, அசாத்தியங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அந்த நேரம் தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன். அதை கேட்கும் போதே பயங்கரமாக என் கூட பேசின ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஏசப்பா உங்களுடைய சுத்தம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச் மாதம் போச்சு. மார்ச்க்கு அதுக்கப்புறமா ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் சேம் ஹெச்ஆர், சேம் மெயிலு, சேம் போஸ்டிங்க்கு எனக்கு கால் வந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, அந்த போஸ்டிங் எனக்கு ஈஸி ஜாப். அதே தான் நான் இன்டர்ன்லேயும் நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு. ஸோ நான் ஜூனில் சேம் இது வரும்போது நான் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு தான் சென்ட் பண்ணுறீங்களா, அது சேம் போஸ்டிங்க்கு தானே, நான் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஐ காட் செலக்டட். எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ண போகும்போது எனக்கு இந்த பாட்டை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஆவியானவர். இந்த பாட்டை ஞாபகப்படுத்தி, ஆமால நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினார், நம்மளுக்கு இந்த பாட்டை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அது மறுபடியும் பாடும்போது கண்ணில் அவ்வளோ கண்ணீர். என்னால் சந்தோஷத்தில் என்னால் என்ன பண்ணனே எனக்கு தெரில. எனக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய நிச்சயத்தோடு அந்த வேலையை நான் சந்தோஷமாக ஆரம்பித்தேன். ஸோ இதிலேருந்து நான் என்னோடய சாட்சியிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கானது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரும். அது உங்கள் கைமீறி போயிருந்தாலும், இஃப் இட் இஸ் காட்ஸ் வில், அவரோட சித்தமாக இருந்தால், அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா, நோ ஒன் கேன் ஸ்டாப் இட். என்ன வேணால் இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். அது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அது உங்ககிட்ட கண்டிப்பாக திரும்பி வரும். நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரேயர்லாம் அவர் மேலே விசுவாசம் வச்சு, உம்முடைய சித்தனா நீங்கள் இதை நடத்துங்கப்பா அப்படின்னு மட்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணால் போதும், அவரே நடத்திடுவார். ஸோ கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க. என்ன காரியம் இருந்தாலும் ஏசப்பாட்ட கேளுங்க.
ஒருவேளை அவர் அதை கொடுக்கறதுக்கு தாமதிக்கிறாரு அப்படின்னா, அது அவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாமதிச்சாலும் தருவார். அது எப்போ தரணும், எப்படி தரணும் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை அவர் கையில் கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்குவார். ஒருவேளை இஃப் இட் இஸ் நாட் யோர்ஸ், உங்களோடதாக இல்லை அப்படின்னா அவர் கண்டிப்பாக பெஸ்ட்டானதை உங்களுக்கு தருவார். காட் bless you all. Thank you. Bye.